படத்திலேயே ஹீரோவாக நடிக்கும் முதல் படத்திலேயே 3 கதாநாயகிகள் வேண்டும் என்று அடம் பிடித்தார். அடம் பிடித்த கேட் 3 ஹீரோயின் இல்லை என்றால் கால் ஷீட் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஏங்க நீங்க வேற சும்மாவே போட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லை. கதை டிமாண்ட் பண்ணுச்சு. இல்ல இந்த கதையே ஒரு பையனுடைய கேரக்டர் ட்ரிவன் படம் தான். ஸோ அப்படி இருக்கும் போது இது வந்து ஒரு நியூ ஏஜ் அட்டகத்தியாக தான் உங்களுக்கு இருக்கும். ஓ வாவ், ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு இந்த ஹீரோயின்ஸ் தேவைப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 3 ஹீரோயின்ஸ் வந்து தேவைப்பட்டாங்க. இந்த கேள்வி கதை எழுதும் போது எனக்கு தோணுச்சு இப்படி கேட்பாங்களே அப்படின்னு. பட் படமா பார்த்தா அது மாறும் போது ஐ திங்க் டெஃபினெட்லி எவ்ரிபடிஸ் பெர்ஸ்பெக்டிவ் வில் சேஞ்ச். ஓகே. இப்போ படத்துல 3 ஹீரோயின்ஸ், ஓகே. நிஜத்துல வந்து ஹீரோயின்ஸ் எத்தனை பேர் கடந்து வந்தீங்க? நிஜத்துல ஹீரோயின்ஸ் கடந்து வந்திருக்கேன். ஹீரோயின்ஸ் இருந்திருக்காங்க. ஹீரோயின் இல்லாம லைஃபே இல்லைல்ல எல்லாருக்கும். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் இருந்திருக்காங்க. இப்போ ஓகே. முதல் ஹார்ட் பிரேக் எப்போ நடந்தது? அந்த குட்டி இதயத்தை எப்போ யாரு வெடிக்க வச்சாங்க? நான் 12th படிக்கும் போது உடைத்து விட்டார்கள். குழந்தையின் முகத்தை, இந்த குழந்தையின் இதயத்தை எதற்காக அப்படி செய்தீர்கள்? செய்தார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா மீண்டுமா சிம்பிள் என்னன்னா, பயங்கரமா ஒரு பொண்ணு எங்கள் ஸ்கூலில் ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க தான் ஸ்கூல் பியூட்டி. பசங்க எல்லாருமே அந்த பொண்ணு பின்னாடி தான் சுற்றுவாங்க. காமெடி என்னன்னா, அந்த பொண்ணுக்கு தமிழ் வராது, எனக்கு இங்கிலீஷ் வராது. ஓகேங்களா? ஸோ கம்யூனிகேஷனே பண்ண முடியாது. அந்த பொண்ணு அப்படின்னா அவள் தான். ஆனால் அது கூட காட்டாது நமக்கு. அது அந்த மாதிரி ஆஹா, அதாவது நமக்கு ஒரு இன்செக்யூர் இருக்கும்ல. இந்த மாதிரி பொண்ணுலாம் நம்மகிட்ட எப்படா பேசும், அது கிசு புசுங்குது, நமக்கு ஒன்றும் தெரியாது, அதுகிட்ட போய் என்னடா பேசுறதுன்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அந்த பொண்ணு வந்து ஷீ இஸ் எ வெரி குட் சிங்கர், பயங்கரமாக பாடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் யாசம் அப்படின்னு அந்த பொண்ணு பாடுற பேண்டில் ட்ரம்மராக இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ட்ரம்மர். ஸோ அப்போ ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு அந்த மாதிரி ட்ரம்ஸ் வாசிக்க அவங்க பாட அந்த மாதிரி ஒரே கூத்தா ஃபுல் ஜோக்.